எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு பூத்தாலே இன்னைக்கு காலையில தான் என் மகன் மூத்தவன் இருக்கான்ல அவனுக்கு பார்த்துக்க பொண்ணுக்கும் பூ வச்சுட்டு வந்தோம். ஓ அப்படியா? ஆமா தமிழே, அவனுக்கு கல்யாணம் பண்ணாம இவனுக்கு பண்ண முடியாது பத்தியா, அதான் சரி அவனுக்கு சொந்தத்திலே பொண்ணை பார்த்துட்டோம். பொண்ணு வேற யாரும் இல்ல, என் மூத்த மருமவா இருக்கான்ல அவ தங்கச்சி தான். ஓ அப்படியா, சொந்தத்திலே பார்த்துட்டீங்களோ? ஆமா, அவனுக்கு தான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு உங்க மகளை பிடிச்சிருக்கேன்னு என் மகன் இளையவன் சொன்னான். அதான் இன்னைக்கு காலையில அவனுக்கு பார்த்த பிள்ளைக்கு பூ வச்சாச்சு. அதுக்கு பிறகு இப்போ உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்படியா, சரி சரி பரவாயில்ல. துர்கா அழாதடி. பாத்தியா ஐஷு, நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. எதுக்கு தான் நான் ரெடி ஆக மாட்டேன்னு சொன்னேன், நீ தான் அவர் வருவாருன்னு சொன்னா. இப்ப யாரோ வந்து உட்கார்ந்துருக்காங்க. நிச்சயமா என்னால இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஐஷு. என் மனசுல அவரு தான் இருக்காரு. துர்கா அழாதடி. இப்ப என்ன பண்றது ஐஷு? எல்லாரும் வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூ வச்சிருவாங்க. எப்படி ஐஷு இது ஸ்டாப் பண்றது? துர்கா பேசாம இந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கோடி. ஐஷு, ஏய் அவருக்கு தான் வேற பொண்ணு பார்த்துட்டாங்கல்ல, நீ தானடி சொன்ன அவருக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு பேசி முடிச்சிட்டாங்கன்னு. அப்படி இருக்கும்போது நீ அவருக்காக காத்திருக்கிறது சரியா வருமா? நான் சொல்றது கேளு துர்கா, நீ பேசாம வீட்டுல பாத்திருக்க பையனே கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு கல்யாணமே வேண்டாம் ஐஷு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி சொல்லாத துர்கா, நீ கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா அவர் என்ன உனக்கு கிடைக்க போறாரா? வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஜாலியா இருப்பாருடி. நீ தான் அப்புறம் அதை நினைச்சு நினைச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். எனக்கு என்னவோ இப்ப தோணுது நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியா வரும்னு. ஐஷு, நீ இவ்வளவு நேரம் வேற மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தா. வேற மாப்பிள்ள வந்து இந்த கல்யாணத்தை கூட நிறுத்திடலாம் தானே சொன்ன ஐஷு. இப்ப ஏன்டி இப்படி மாத்தி பேசுற? துர்கா நான் உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். வீட்டுல பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, வேண்டான்னு சொல்லாதடி. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் ஐஷு. துர்கா எதுக்கு அப்படி சொல்ற? அவர் உனக்காக வருவாருனா? அவர் வாராரோ இல்லையோ எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஐஷு. நான் இன்னும் காலேஜ் கூட முடிக்கல, அதுக்குள்ள எனக்கு என்ன அவசரம் கல்யாணத்துக்கு? சரி உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடலாமா? அவங்க கிட்ட சொல்றதுக்கு தைரியம் இருந்தா நான் எதுக்கு ஐஷு ரெடியாக போறேன்? எனக்கு அவங்க கிட்ட சொல்றதுக்கு தைரியமே இல்ல. ஏதாவது ஹெல்ப் பண்ண ஐஷு. துர்கா இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க எல்லாரும் வந்து உங்க வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க. இப்ப போய் நம்ம ஏதாவது சொன்னா உங்க அப்பா அம்மாவை தான் தப்பா பேசுவாங்க. அதுக்கு உனக்கு பூ வைக்கட்டும் துர்கா, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். என்ன பாத்துக்கலாம்? என் கல்யாணத்தையா? ஏய் இல்லடி. ஓ ஐஷு, என் மனசுக்கு இப்பதான் ஒரு தடவை பிடிச்சிருந்தது, அது காதலா ஆறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. நான் அந்த கஷ்டத்தை விட்டு வெளியவே வரல இன்னும். அதுக்குள்ள என் தலையில இடி அறக்கிற மாதிரி இப்போ ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐஷு. துர்கா அழாதடி, இன்னைக்கு பூ வச்சுட்டு போட்டோம், அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணி ஏதாவது சொல்லி நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம்டி. இல்ல, இன்னைக்கு எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடுடி. துர்கா இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாது துர்கா, உனக்கு பூ வச்சுட்டு போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணலாம். அழாதடி, கண்ணத்தோட. ஐஷு, நான் ஒன்னதான் நம்புறேன் ஐஷு, நீ தான் ஏதாவது செய்யணும். சரி துர்கா, நீ கண்ணத்தோட. வேற எதுவும் பேசணும் பேசுங்க, இல்லைன்னா பொண்ணை கூட்டிட்டு வாங்க பூ வச்சிருவோம். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அன்னைக்கே தான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டீல்ல, அதுக்கு பிறகு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் பூவை வச்சிருங்க, பிள்ளைய கூட்டிகிட்டு வரோம். தமிழ் நீ போய் பிள்ளைய கூட்டிகிட்டு வாப்போ. ஆமா, இந்த பையன் யாரு? பார்த்ததே இல்லையே. அது என் மகன் தான். ஓ அப்படியே, கல்யாணம் முடிஞ்சிட்டா? இல்லை, பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், பார்த்துக்கிடுங்க, இன்னும் கூட இல்லை. ஓ அப்படியா, சரி சரி. அந்த பையனுக்கு பக்கத்துல இருக்கிறது யாரு? அவிய என் புருஷன் தான். ஓ சரி சரி சரி. பூ வைக்கணும்னு சொன்னதுனால நாங்க மட்டும் தான் வந்தோம். நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்குலாம் சொந்தக்காரவி எல்லாரும் வருவாவே. ஆமா, பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தானே, கொஞ்சம் பேர் இருந்தா போதும். நாங்க எல்லாரும் உள்ளூர்க்குள்ளே இருக்கிறதுனால மொத்த பேரும் கிளம்பி வந்துட்டோம். அவியலுக்கு அப்படி இல்லல, எல்லாரும் வெளியூர்ல இருப்பாவே.
ஆமா ஆமா. ஆமா, நீங்க எல்லாரும் மொத்தமா ஒரே குடும்பமா தான் இருக்கீங்களோ? ஆமா மாமா, எல்லாரும் ஒரே குடும்பமா தான் இருக்கோம். ஆனா எங்க சித்தப்பா வீட்டுல தனியா இருக்காவ, நாங்க தனியா இருக்கோம், அவ்வளவுதான். அவியலும் பக்கத்து வீட்லயே தான் இருக்காவ. ஓஹோ, அப்படியா? கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொண்ணு மாப்பிள்ளைய தனியா வச்சிருவீங்களா? இல்ல இப்ப இருக்க மாதிரி எல்லாரும் ஒன்னாதான் இருப்பீங்களா? மாமா, எங்க குடும்பம் எப்பவுமே உடைய கூடாதுன்னு நாங்க நினைக்கிறவிய. அதனால ஒன்னா இருக்கணும் தான் ஆசைப்படுறோம், ஒன்னா தான் இருப்போம். ஓ அப்படியா, சரி சரி. தனித்தனியா இருந்தா என்ன பெரிய சந்தோஷம் இருக்க போகுது? எல்லாரும் ஒண்ணா ஒரே வீட்டுக்குள்ள இருந்து பேசி வாங்கி இருக்கும்போது நல்லா தான் இருக்கும். ஆமாம்மா, சரியா புரிஞ்சுட்டா. என்ன பென்சிலுங்க ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருக்கான். அங்க சொங்கி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஓஹோ, அந்த பிள்ளைக்கு போய்க்கே பிடிக்கல, இந்த பிள்ளைக்கு போய்க்கே பிடிச்சிருக்கு. அதான் ஒரே மகிழ்ச்சி பொங்குது போல. வாவ், பொண்ணுக்காரனே ரொம்ப சூப்பரா இருக்கார்ல. அப்படியே ஹீரோ போல இருக்காரு. ஏ அஞ்சலி, என்ன அண்ணி? உனக்கு நம்ம வீட்டுல பாத்திருந்த மாப்பிள்ள கூட ஹீரோ மாதிரி இருந்தாரு. அவரை வேண்டாம்னு சொல்லிட்டா இப்ப இவர் ஹீரோ மாதிரி இருக்காரு. அண்ணி, அவரு ஹீரோ மாதிரி இருந்தாலும் மொட்டை தலையா இருந்தாரு. அதனால எனக்கு அவரை சுத்தமா பிடிக்கல. ஏப்ல அஞ்சலி, அப்படின்னா இவரை பிடிச்சிருக்கோ? பிடிச்சிருந்தா சொல்லி பேசி முடிச்சிருவான். No, அண்ணி, no. நான் ஹீரோயை நான் விட கல்யாணம் பண்ணிப்பேன். பிறகு எதுக்காக ஹீரோ மாதிரி இருக்கான் சீரோ மாதிரி இருக்கான்னு பேசிட்டு இருக்கா? அது வந்து அண்ணி, நான் நினைக்கிற படத்துல அவரு ஹீரோவா இருந்தா சூப்பரா இருக்கும்ல. அதான் யோசிச்சு பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஷோ கடவுளே, உனக்குலாம் காலம் முழுக்க கல்யாணம் முடிஞ்சுக்கிட்டாரு. மைனியோ, என்ன பையனியோ? வெறும் காப்பி மிச்சருக்கு அப்புறம் ஒண்ணுமே வரையில. பஜ்ஜி சுச்சிலாம் வராதோ? வாரம் என்ன கொஞ்சம் திணியனா பியாதி வரும். மைனியோ, என்ன பொசுக்குன்னு இப்படி பேசிட்டியே? நான் திங்கிறதுக்கு ஏதாவது வருமானு கேட்டேன். நீ தின்னுகிட்டே இருந்தா பியாதி புடுங்கிட்டு போவோன்னு சொன்னேன். அவ்வளவு வேர்க்க குட்ட மிச்சர பூரா நீ தானே தின்னா? எல்லாரும் பேருக்கு சும்மா 2 எடுத்து வாயில போட்டு சும்மா உட்கார்ந்து இருந்தாவ. இருந்த மிச்சர பூரா தட்டி தின்னுட்டு தட்டையை கழுவி காய வச்சுட்டா. அவிய என்ன நினைப்பேன், சொத்த நேரத்துல பியாதி புடுங்கக்குள்ள வீட்டுக்கு ஓடிரு. மைனியோ, எனக்குலாம் ஒண்ணுமே ஆகாது. என்ன ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்தா கூட நல்லா திம்பேன். கொஞ்சம் அவியகிட்ட இன்னும் பஜ்ஜி சொச்சி அந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் இருக்கான்னு கேக்குறீங்களா? ஷோ கடவுளே, உன்னெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க அம்மாட்ட போய் கேளு, நல்ல வரும்படி தருவா வாங்கி தின்னு. நான் வேணா ரெக்கமெண்டேஷன் பண்ணட்டுமா? ஐயோ, வேண்டாம் மைனியோ. இல்ல நான் போய் சொல்றேன், உனக்கு 2 மிதி உலாம். மிதியில வீட்டுல போய் விழுந்துருவா. துர்கம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வந்துட்டாவம்மா. உன்னைய பாக்கணுமா, கூட்டிட்டு வச்சனா வாரியா? அம்மா, நான் வரலம்மா. ஐய, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எதுக்கு துர்கா, பயமா இருக்கோ? வேண்டாம்மா. துர்காம்மா, அவிய ஒன்றும் நம்மளுக்கு தெரியாதவிய இல்லம்மா, நல்லா தெரிஞ்சவிய தான். நம்ம ஊருக்காரவிய தான். நம்ம ஊர்ல பண்ணை வீடு இருக்குல்லம்மா, அந்த வீட்டுக்காரவிய தான். ஆண்டி, அந்த வீட்டுக்காரங்களா? ஆமா, மாப்பிள்ளை யாரு? அவர் பேர் என்ன? மாப்பிள்ளை பேரு சூர்யா. யார் ஆண்டி? இப்ப தொலைஞ்சு போய் கிடைச்சிருக்காரு அவரா? உனக்கும் தெரியுமா? அந்த பையன் தாம்மா. அப்படியா ஆண்டி? அவர் எனக்கு ஃப்ரெண்டு தான். அப்படியா, ஃப்ரெண்டா? பேசிருக்கியோ? ஆமா ஆண்டி, பேசியிருக்கேன். சரி, அந்த பையன் கோணம் எப்படி? நல்லவர் தான் ஆண்டி, நல்லா பேசுவாரு. அப்படியா, சரி சரி. துர்காம்மா, பாத்தியா, ஐஷுக்கே தெரிஞ்சிருக்கு. நீ எதுக்கு சும்மா பயப்படியா? நல்ல பையன்தான். வெளியூர்ல எங்கேயாவது உன்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் நீ பயப்படணும். நீ ஐஷு பார்க்க முடியாது, அம்மா அப்பாவை பார்க்க முடியாது. இப்ப அப்படியே அவைய படிக்க வைக்கன்னு சொல்லிட்டாவ. நீ தினமும் ஐஷு கூட காலேஜுக்கு போகலாம், எங்களையும் வந்து பார்க்கலாம், நாங்களும் உன்னை வந்து பார்த்துக்கிடுவோம். நல்ல பெரிய குடும்பம், நிறைய ஆட்கள் இருக்காவ. அது மட்டும் இல்லாம நிறைய சொத்து பத்து இருக்கு, வசதிக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. நீ நிம்மதியா சந்தோஷமா வரலாமா அந்த குடும்பத்துக்கு போனீன்னா? அதுக்குதான் அவிய கேட்டவொடனே நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். நீ வேண்டான்னு சொல்லாத, வருத்தமும் படாத. வாமா போவோம். ஐஷு, கூட்டிட்டு வாமா. சரி ஆண்டி. துர்கா, வா போலாம். ஐஷு, ஏய் பாத்துக்கலாம்டி, வா போலாம். உன்னை நம்பிதான் வாரேன். சரி துர்கா, வா. இதுதான் என் மக, நல்லா பாத்துக்கிடுங்க. பிள்ளை நல்ல அழகா லட்சணமா இருக்காளே. நான் இப்பதான் முத தடவையா பாக்கேன். இதுக்கு முன்னால சின்ன பிள்ளைல பாத்துக்கேன்னா அந்த அளவுக்கு ஞாபகத்துல இல்ல. அன்னைக்கு பாக்கலாம் தான் வந்தேன், வீட்டுல இல்லன்னுட்டா. இப்பதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. வாவ், துர்கா இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கா. நான் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமா ஷாக் ஆயிருப்பா.
இவ்வளோ பேர் இருக்கிறதுனால என்னால எதுவுமே அவகிட்ட பேச முடியல. இனி அவளை நான் எங்க பார்த்தாலும் அவ நம்ம ஆளு, அவகிட்ட எப்போ வேணாலும் பேசலாம். இன்னைக்கு அவளுக்கு பூ வச்சு அவ எனக்கு தானே முடிவு பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் அவ கூட நான் பேசுறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனி என் துர்கா கூட அவன் பேசுறதுக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன். என் முன்னாடி அவன் இவகிட்ட பேசி பார்க்கட்டும், அதுக்கப்புறம் தான் இருக்கும் அவனுக்கு. ஏய்யா உங்க மர்மவள பாத்துடுங்க, சின்ன மர்மவ. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லட்சணமா இருக்கா பாத்தீங்களா? நம்ம பிள்ளைக்கு பிடிச்ச போத லட்சுமி, பிள்ளை அழகா இருக்கா. அவியலுக்கு கொஞ்ச நாள் உடம்புக்கு சரியில்லை. ஆமாமா, கேள்விப்பட்டு தெரிய லட்சுமிம்மா. பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், இன்னும் நல்லா சரியாவேல. சரியாயிரும், நீங்க வருத்தப்படாதுங்க. வாவ், பொண்ணு ரொம்ப சூப்பரா இருக்கா. ஏ லெவலுக்கு எல்லாச்சியும் ஓரளவுக்கு பியூட்டிஃபுல்லா தான் இருக்கா. தன்னைத்தான் மெச்சிக்கிடுமா தவிட்டாங்களுக்கு கேட்டேன். ஏவ சத்தியா, அந்த அக்கா அழகா இருக்காவல்லா? ஏய் அக்கா இல்லடி, சித்தி. என்னவ சொல்றா, சித்தியா? ஆமா ஜானி, நம்ம சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட போறாவல்ல, சித்தி தான். சத்தியா? அப்படின்னா சித்தப்பாக்கு யாமி சித்தியே கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. என்னப்பா சொல்றா? ஆமா, அவியலும் நம்ம கூடயே இருப்பாவல்ல, நல்ல ஜாலியா இருக்கும். இந்த அக்காவை நம்மளுக்கு தெரியவே தெரியாது, யாரோ ஒருத்தவங்க. இவிய நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு பதிலா யாமினி சித்தி வந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும். சித்தப்பா பேசாம யாமினி சித்தியே கல்யாணம் பண்ணலாம். ஏ ஜானி, லூசு மாதிரி பேசாதப்ல, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இவங்களுக்கும் நம்ம சித்தப்பாக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. இவியெல்லாம் அழகா தான் இருக்காவ சத்தியா, ஆனா எனக்கு யாமினி சித்தியை தான் பிடிக்கும். எனக்கும் யாமினி சித்தியை தான் பிடிக்கும். ஆனி, பொண்ணு ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. எதுக்கு? ஆனி, என்னைய மட்டும் பொண்ணு பார்க்க வரும்போது எல்லாரும் சேர்ந்து பாட சொன்னாங்கல்ல, அதே மாதிரி அந்த பொண்ணையும் பாட சொல்லுங்க. நாமளும் ஜாலியா உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். ஒன்னு மாதிரி அவளும் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போனேன்னு பாக்குறியோ? இங்க பாரஞ்சலி வாய முடிட்டு இருக்கேல, பெருச்சாலி ஆக்கி விடுவேன். போங்க ஆனி, அந்த பொண்ணுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு பாக்குறீங்க. இனி என்னைய மாப்பிள்ளை பார்க்க வந்தா நான் பாட்டு பாட மாட்டேன். அப்ப சரி, அவ்வளவுதானே, டான்ஸ் ஆடிரு. நோ நோ நோ, நான் இனி சினிமால மட்டும் தான் ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். அந்த சினிமா ரொம்ப தான் விளங்கிரும். எம்மா, உன் பேர் என்னம்மா? இவ பேரு துர்கா. ஏ ஐசு, உன்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்கு. நான் பொண்ணு பிள்ளை கேட்டேன், அவ சொல்லட்டும். ஏம்மா, உன் பேர் என்னம்மா? பயப்படாம சொல்லு, எல்லாம் நாங்க எல்லாரும் உன் சொந்தக்காரவிய தான். நான் உனக்கு அக்கா முறை, நீ இருக்கவி எல்லாரும் உனக்கு சொந்தம் தான். தைரியமா வாய திறந்து பேசுமா, உன் பேர் என்ன? துர்கா. நீ காலேஜ் படிக்கான்னு கேள்விப்பட்டோம், வாய்க்கிலே மணங்கியா, சத்தமே வரலையே. சத்தமா பேர சொல்லுமா. உன் பேர் என்னம்மா? அவ டக்குனு யார்ட்டு பேச மாட்டா. பேரு துர்கா. பேர்லாம் நல்ல பேர் தான், அழகா இருக்கா. ஆனா வாயை திறந்து பேச மாட்டீங்களே. அவ எப்பவுமே கொஞ்சம் அமைதியா தான் இருப்பா, பார்த்துடுங்க. ரொம்பலாம் சலசலன்னு வாயை போட்டு உழப்ப மாட்டா. கேக்கு பதில் சொல்லுவா, ரொம்ப அமைதியான பிள்ளை தான். எங்க வீட்லயும் அப்படிதான் இருப்பா, அங்க வந்தாலும் அப்படிதான் இருப்பா. ஆமா, எங்க பிள்ளை ரொம்ப வாயாடிலாம் கிடையாது, ரொம்ப பொறுமையா தான் பேசுவா, அமைதியான குணம் தான். லட்சுமி அக்கா, நீங்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கிடுங்க. சரி சரி, நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம். என்ன நாங்க அடிக்கடி வந்து போய் இருப்போம்ல, பேசுமா. எங்க வீட்ல எங்க ரோசாவும் அவ்வளவா பேச மாட்டோம் முதல்ல. இப்ப நல்லா பழகிட்டால, நல்லா பேசியா. என் மூத்த மருமக கொஞ்சம் வாயாடி தான், எப்பவுமே வாய் துடுக்க பேசிடுவா. ரோசா கொஞ்சம் கம்மியா தான் பேசுவா. அப்படியா? சரி சரி. என்ன எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தே. பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. பூ வச்சிரட்டுமா? பூ வைங்கம்மா. என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை இந்த பிள்ளைக்கு கிடைக்க போகுது. என் புருஷன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தாருன்னா நான் இங்க வந்தா உட்கார்ந்துருப்பேன். எங்க அம்மாட்ட போய் தைரியமா என் பிள்ளைய தம்பிக்கு கட்டி வைன்னு சொல்லியிருப்பேன். அவனும் என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவான். இப்ப எதுவுமே இல்லாம போச்சு. எம்மா செல்லம்மா, பொண்ணு தலையில பூ வைமா. எம்மா, பூ இப்பயே வைக்கணுமா? செல்லம்மா, என்ன கேள்வி இது? தலையில பூ எடுத்து வை. இல்லம்மா, அந்த தம்பிக்கு இன்னைக்கு தானே பூ வச்சிருக்கு, இவனுக்கு இன்னைக்கே வச்சிரணுமா? ஆமா, அப்படிதானே பேசிட்டு வந்தோம், எடுத்து வை. சரி. பத்ராளி பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா பத்தியா? நம்ம சூர்யாவுக்கு ஏத்த பொண்ணு. ஆமாக்கா, நல்ல லட்சணமா இருக்கா.
சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? சந்தோஷம்க்கா. சரி, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? பூ வைக்க ஃபங்க்ஷன் ஒண்ணா வச்ச மாதிரி 2 கல்யாணத்தையும் ஒண்ணா வச்சிருவோமா? உங்களுக்கு விருப்பம் என்னன்னு சொல்லுங்க. ஏக்கா 2 கல்யாணத்தையும் ஒண்ணா வச்சிடலாம். ஆனா நான் சொன்னேன்ல, இப்ப கல்யாணத்தை வைக்க முடியாது, ஒரு 4 மாசமா தான் ஆகும். ஏப்ரல் இல்லைன்னா மேல வச்சிடலாம். அப்படியே அவ்வளவு நாள் ஆகுமா? மூத்தவனுக்கு பார்த்த பொண்ணுக்கும் பூ வச்சா சரி, உடனே கல்யாணத்தை வச்சிடலாம். அவன் நிச்சயம் கூட வேண்டான்னு சொல்லிட்டாவ. 1 வாரம் 2 வாரத்துல கல்யாணம் இருக்கும். தேதி என்ன குறிக்கல, நீங்களே சம்மதிச்சாச்சுன்னா உடனடியே வச்சிடலான்னு பார்த்தேன். சரி சரி, அப்ப நீங்க நாளவங்கறியல அந்த கல்யாணத்தை முதல்ல முடிச்சிருவோம். சரிக்கா, அது உங்க விருப்பம். கல்யாணம் எப்போ நீ குறிச்ச உடனே பத்திரிக்கை கொண்டு தருவேன். கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க, துர்காவையும் கூட்டிட்டு வரணும். நாங்க அப்ப போயிட்டு வரட்டுமா? சரிக்கா, கண்டிப்பா எல்லாரும் வருவோம், போயிட்டு வாங்க. துர்காக்கு பூ வச்சாச்சு, இனி அவ எனக்கு தான்.